ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பொடி மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இந்த பொடி மசாலாவை நம்ம இட்லி பொடி மாதிரியே இட்லி தோசைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதுலேயே நம்ம உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த பொடி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக சீரக மிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. சீரக மிளகையும் வறுத்து எடுத்துடலாம். சீரக மிளகு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாங்க. வெள்ளை எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா பொரியுதுங்க. இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த நிலக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நிலக்கடலையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாயை ஜஸ்ட்டு சூடு பண்ணோமா போதும். ஏன்னா ஆல்ரெடி பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால இது சீக்கிரமே வறுபட்டுடும். வரமிளகாய் வறுத்தது போதுங்க. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம வறுத்தெடுத்துடலாங்க. ஏன்னா ஜஸ்ட் அதோட ஈரப்பதம் போகிறதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம வறுத்தரலாம். உப்பு நம்ம வறுத்துட்டுங்க. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ ஃபைனலாக பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டையும் ஜஸ்ட்டு சூடு பண்ணால் போதுங்க. ஏன்னா பூண்டு நம்ம ஆல்ரெடி